எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எலகன் தமிழ் பியூட்டி டிப்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஹேர் சீரம் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹேர் சீரம் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஹேர் சீரம் வந்து ஹேர் ஆயில் மாதிரியே ஒரு லிக்விட் பேஸ்டு ப்ராடக்டாக தான் இருக்கும். இது வந்து நேச்சுரல் ப்ராடக்ட் கிடையாது, ஒரு கெமிக்கல் பேஸ்டு ப்ராடக்ட்டு. மேக்ஸிமம் ஹேர் சீரம் எல்லாமே வந்து சிலிக்கான் பேஸ்டு ஹேர் சீரமாக இருக்குது. இந்த சிலிக்கான் என்ன பண்ணுன்னா நம்ம ஹேருக்கு ஒரு மாஸ்க் மாதிரி இருக்குது. இதனால் என்ன ஆகும்னா இந்த சிலிக்கான் வந்து லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதனால் உங்கள் ஹேர் வந்து ஷைனிங்காக தெரியும், உங்கள் ஹேர் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஃப்ரீஸை வந்து ஹேர் சீரம் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும். இப்போ நீங்கள் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஹேரில் வந்து ஒரு பிசுக்கு தன்மை இருக்கும், உங்கள் முகத்தில் எண்ணெய் வலிகிறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். இப்போ ஹேர் சீரம் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த எண்ணெய் வலிகிறது, இந்த பிசுக்கு தன்மை இது எதுவுமே இருக்காது. ஓகே, அப்போ வந்து டெய்லி யூஸுக்கு வந்து நம்ம ஹேர் சீரம் மட்டுமே அப்ளை பண்ணலாமா? ஏன்னா ஹேர் ஆயிலை கம்பேர் பண்ணையில் இது பிசுக்கு இல்லை, எண்ணெய் வலிகிறது பிரச்சனை இல்லை, அப்போ ஹேர் சீரம் மட்டுமே யூஸ் பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா ஹேர் சீரம் வந்து உங்கள் ஹேரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. உங்கள் ஹேருக்கு ஒரு ஷைனிங் கொடுக்கும், ஒரு ஸ்மூத்னஸ் கொடுக்கும், ஃப்ரீஸை கண்ட்ரோல் பண்ணும், என்ன வலிகிற பிரச்சனை இருக்காது. இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக வந்து நீங்கள் ரெண்டையும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வீக்லி ட்வைஸ் வந்து உங்கள் ஹேரை வந்து வாஷ் பண்ணிங்கன்னா தான் உங்கள் ஹேரில் இருக்க அழுக்கெல்லாமே போகும், உங்கள் ஹேரும் வந்து ஸ்ட்ரென்த்தனாக நல்லாயிருக்கும். அப்போ நீங்கள் வீக்லி ட்வைஸ் வந்து இந்த ஹேர் ஆயில் மசாஜ் இருக்குல்ல, நார்மல் ஹேர் ஆயிலை வச்சு மசாஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹேருக்கு ஸ்ட்ரென்த்தனும் க்ரோத்தும் கிடைச்சிரும். ஓகே, இப்போ வந்து இந்த ஹேர் சீரமை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் ஹேர் சீரம் வந்து அப்ளை பண்ணுறீங்க, உங்கள் மிடில் ஹேர்லேருந்து கீழே நுனி முடி இருக்குல்ல அது வரைக்கும் தான் வந்து ஹேர் சீரம் அப்ளை பண்ணணும். ஹேரோட ரூட்டில் வந்து நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. இது எல்லாருக்குமே மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இருக்க டவுட்ஸ். ஏன் ஹேர் சீரம் வந்து ரூட்டில் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்றது. இப்போ ஹேர் சீரம் வந்து நீங்கள் நல்லா கவனிச்சிங்கனாவே தெரிஞ்சிடும். உங்கள் ஹேருக்கு வந்து சில்கினஸ் கொடுக்குது, ஸ்மூத் கொடுக்குது எல்லாமே சொன்னேன். ஆனால் அந்த ஹேரை வந்து பிசுக்குத்தன்மை இல்லாமல் வச்சுருக்கோம். மாய்ஸ்சரைசேஷன் வந்து இருக்காது, ட்ரையாக தான் வந்து வச்சுருக்கோம். ஹேரை தொட்டு பார்த்திங்கன்னா வந்து பிசுக்குத்தன்மையாக இருக்காது. அப்போ அது என்ன பண்ணுதுன்னா ஹேரை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுது. இதை வந்து உங்கள் ஹேரோட ரூட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா ஹேரோட ரூட்டும் வந்து என்ன ஆகும்னா ட்ரை ஆகும். உங்கள் ஹேரோட ரூட்டில் வந்து மினிமம் கொஞ்சம் மாய்ஸ்சரைசேஷன் இருக்கணும். ஸோ ஹேர் சீரம் வந்து ஹேரோட ரூட்டில் வந்து அப்ளை பண்ணாதீங்க. ஹேர் சீரம் அப்ளை பண்ணும்போது அது வந்து உங்கள் கையில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, நிறையா எடுக்காதீங்க. ஏன்னா இது வந்து ஆயில் மாதிரியே இல்லாமல் கொஞ்சம் ஆயிலை விட கொஞ்சம் திக்கனாக தான் இருக்கும் ஹேர் சீரம். கொஞ்சோன்னு அமௌண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாவே அது உங்களுக்கு போதுமான அளவு இருக்கும். அதை ஃபஸ்ட்டு கையில் எடுத்துகிட்டு கை ஃபுல்லும் வந்து உள்ளங்கை ஃபுல்லும் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஹேர் ஃபுல்லும் அப்ளை பண்ணுங்கள். ஹேரோட மிடில்லேருந்து ஹேரோட முனி நொடி வரைக்கும் அப்ளை பண்ணணும். ஓகே, இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு வந்து ஹேர் ஆயிலுக்கும் ஹேர் சீரப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஹேர் சீரம் பற்றி ஒரு கிளியர் ஐடியாவும் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இல்லை வேறு ஏதாவது பியூட்டி ப்ராடக்ட்ஸ், பியூட்டி டிப்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட எல்லா கொஸ்டின்ஸுக்குமே நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.